கொடுத்துடலாம். டாக்டர் ஜாக்கிர் நாயிக் மலிக் சல்மான் அவார்ட் செரமனியில பல கோடி அவருக்கு பரிசு கொடுக்க போறாங்க. அவர் யார்? அஜமி, அரபி இல்ல, முழு அரபி வேர்ல்ட்ல அரபி நாட்டுடைய மன்னர். அவர் கொடுக்கிறார். தாய் வேர்ல்ட்ல உள்ள இந்த ஆண்டுல பெஸ்ட் தாய், அரபி உலமாக்களை பீட் பண்ணி டாக்டர் ஜாக்கிர் நாய்க்கு கொடுக்க போறார். அப்புறம் வீடியோ கிளிப் போடுவாங்க, பார்த்திருப்பீங்களோ தெரியாது, யூடியூப்ல இருக்கு. டாக்டர் ஜாக்கிர் நாய்க் அவரை பத்தி பேசுறார். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்தான்னு பாருங்க. ஜஸ்ட் எங்களுக்குள்ள வாழ்க்கையில நான் சொல்றேன். ஜாக்கிர் நாய்க் அவரோட வாயால் சொல்ற வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் படிச்சேன், இப்படிலாம் படிப்பேன். அந்த டைம்ல என்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து என்ன பேரை கேட்டா நான் எப்படி பேரை சொல்லுவேன்? நான் சொல்ற இதே மாதிரி சொல்லுவேன், ஜாக்கிர். இது நானா கெட்டி சொல்லல, டாக்டர் ஜாக்கிர் நாய்க் அவரோட வாயால சொல்றாரு. என் பேரையே இப்படித்தான் நான் சொல்லுவேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு அவர் மேடை ஏறினா மூசா நபி கேட்ட துவா, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. யா அல்லாஹ், என்னுடைய சதரை விரிச்சிரு, என்னுடைய காரியங்களை இலகுபடுத்துரு. வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாக்குல போட்ட உக்தா முடிச்சு அவிழ்த்து விடு யா அல்லாஹ், யஃப்கஹு கவ்லி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டர் ஜாக்கிர் நாய்க் திக்குவாயின்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு பேச்சு திக்ர, அதாவது ஜாக்கிர் பேரை சொல்றவரு மத்த எதை எப்படி சொல்லியிருப்பாரு? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் யாரை தேர்ந்தெடுத்தான்? அவர் ஒரு இளைஞர். எங்க வீட்டுக்கு அஹ்மத் டீடாட் வருவார், நான் எட்டி பார்ப்பேன். இது அதுல சொல்லல, வேற இடத்துல சொல்லுவார். அஹ்மத் டீடாட் வருவாரு, எங்க வாப்பா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பார். எனக்குள்ள எல்லாமே டாக்டர்ஸ் தானே, நானும் டாக்டர் ஆகணும். ஆனா எனக்குள்ள எங்க வாப்பா ஏன் அஹ்மத் டீடாட் மும்பைக்கு வந்து அவர் பின்னாடியே சுத்துறாரு? ஏன் அவரு நான் அஹ்மத் டீடாட் மாதிரி ஆகணுமே எனக்குள்ள ஆசை. அவருடைய மெடிக்கல் டாக்டர் அதை விட்டுட்டு அதாவது டாக்டர் ஆகிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில இறங்குற அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்கிறான். அதான் அழைப்பு. இன்றைக்கு உங்களுக்கு இங்க வந்தது எதுக்கு நினைக்கிறீங்க? அல்லாஹ் உங்களை டெஸ்ட் பண்றான். எதுக்கு? தேர்ந்தெடுப்பதா இல்லையா? அல்லாஹு ஆலம். அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானா இல்லையான்னு தெரியாது. விளங்குதா? அல்லாஹு ஆலம். உண்மையா சொல்ல போனா நான் ஓப்பனாவே சொல்றேன், வீடியோ பண்றாங்க பரவாயில்ல. நாங்க கிளாஸுக்கு போல, அதாவது ஆரம்பத்துல படிக்கணும் என்றும் போனோம். ஒரு டைம்ல உண்மையாக கொழும்புல ஒரு கிளாஸ் போக்கல பலூடா கரைப்பாங்க. நல்ல நஜ்ஜின் இருக்கிறாரு, கரைப்பாரு. இப்னு அப்பாஸ், டாக்டர் நுபா ஃபாரூக் வகுப்பு நல்லா இருக்கும், படிப்போம். பிறகு இல்முக்கு போனோம். ஆரம்பத்தில் குடிக்கிறதுக்கும் போனோம், வெக்கப்பட தேவையில்லை. உண்மை ரப்புல் இஸ்ஸத் எங்கிருந்து எப்படி தேர்ந்தெடுப்பான்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இது அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்த இந்த இடத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்படி சூஸ் பண்ண போறீங்க? அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு ஒரு கோடியை கொடுப்பான். எதுக்கு? என்ன செய்ய போறாரு? ஷங்கிரிலால போய் ரூம் போட்டாரு, எல்லாம் முடிச்சிட்டாரு. ஓகே, ஃபெயில். பாஸா ஃபெயிலா? எதுக்கு? அல்லாஹ் முழு ஹஜானாவை உமர் பின் கத்தாபுடைய காலில் கொட்டினான். பாரசீக ரோம மன்னருடைய முழு சொத்தும் உமர் பின் கத்தாப் ஆசையல்ல. அல்ஹம்துலில்லாஹ், பாஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செஷனுக்கு வந்த எல்லாருமே அல்லாஹ்வுடைய தெரிவு என்று சொல்ல இயலாது. இதில் இருந்து ஒரு குறிப்பிட்டவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கலாம். அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் என்ன நேசிக்கிறான். அதனால் இந்த நாளை வேஸ்ட் பண்ணாம இந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேச சொன்னான். அல்லாஹ் உங்களை கேட்க வர வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி அப்படின்னா அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, பாப்பாட்ட சொல்றார், வாப்பா அல்லாஹ்விடம் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பேன். இன்னஹு கான பி ஹஃபியா, என்னுடைய ரப்பு அதாவது ரொம்ப மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ளவன் பாப்பா ஆண்டு அவர் சொல்றாரு. அன்பு உள்ளவன் பாப்பா எங்க ரப்பு. சரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆன்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டினதான் இதெல்லாம். சரி, அப்படியே நாங்க ஹதீஸுக்கு போயிருவோம். இளைஞர்கள், எனக்குள்ள இன்னொரு 15 நிமிஷம் இருக்க நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்துல அதாவது இளைஞர்கள் எப்படி இருக்கணும், எப்படி அவர்களை விரும்பினாண்டு ஒரு சில கொட்டேஷன்ஸ் மட்டுமே நான் காட்டு. இது மட்டும் இல்ல, குர்ஆன்ல எக்கச்சக்கம். நீங்க எதை விரும்புவீங்களோ அதைத்தான் உங்களோட பேசியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்ப வருவோம். இந்த இளைஞர்களை எப்படி ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பத்ர் கலம், முஆத் முஅவ்வித், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ர் களத்துல 2 சின்னவங்க, 2 பொடியமார்கள் வர்றாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பத்ர் களம் எப்படிப்பட்ட களம்? எப்படிப்பட்ட களம்? இன்ட்ரெஸ்டா இருக்குமா? ஃபர்ஸ்ட் வார், ரமலானுடைய 17வது இரவு ஸ்டார்ட் ஆக போகுது. யுத்தம் 300,000, அல்லாஹ்வுடைய நேரடி உதவி. இந்த நேரத்தில் இளைஞர் வருவாங்க. ஓகே, இளைஞர் தான் பெஸ்டா செய்வாங்க.
ஒரு சபையில யார் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு பவர் நீங்க பார்க்க மாட்டீங்க. பெஸ்டா யாரு? சாய்பாபா. சாய்பாபாட லிங்கம், லிங்கத்தை உழுங்குவான் அன்றைக்கு, உழுங்குவானோ வெளியெடுப்பானோ மறந்துடு, மிச்ச காலம் அது பார்த்து. சாய்பாபா செத்தே போயிட்டானே, சாய்பாபா அதுக்கு சொல்லுவாங்க ஒரு இது, புட்டபாரத்தில் எல்லாரும் வந்துருவாங்க. சாய்பாபா ஓம் ஓம் இருக்கும். பிபிசிய முழு அவங்களுடைய இந்தியா சேனல்களுக்கே ஒரு பகுதி தான் ஒடுக்கப்பட்டிருக்குது. சாய்பாபாவோட வித்தை தெரிஞ்சிரும். ஜூம் பண்ணினா பிளான் பண்ணி கொடுப்பாங்க. பிரதமருக்கு செயின் கொடுத்தாரு, அத கூட இந்தியா சேனலுக்கு எங்க படாதோ அந்த மாதிரி சேனல் கொடுப்பாங்க. இங்க மட்டும்தான் மீடியா, யாரும் வரையல. பிபிசியை சேர்ந்த ஒரு பொம்புல, ஒரு சின்ன, அதாவது ஒரு பொம்பளை யுவதி வீடியோட போறா, யாருக்கும் தெரியாம போறா, டெக்னிக் எடுக்கிற. வேர்ல்ட் வைட்ல சாய்பாபா எப்படி இதை செஞ்சாரு ஜூம் பண்ணி அவுட் பண்ணினா. சாய்பாபா திருடரண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு யுவதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன். இளைஞர்களை யுவதியை வைத்து தான் உலகத்தை ஆள்றாங்க. வேர்ல்டு ஆண்டு இருக்கிறது என்று ஃபேஸ்புக் செஞ்சது யாரு? மாக்கு யாரு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துக்கு எப்படி உங்களை பயன்படுத்துறது? பெஸ்டா செய்யலாம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாங்க, பத்ர்ல இப்படி நிக்கிற நேரம் எக்கச்சக்கமான துஆ, ரசூலுல்லாஹ் சஜ்தாவில் இருக்கிறாங்க. இப்ப வார் ஸ்டார்ட். கேக்குறாங்க, அபூ ஜஹல் யாரு? அவர் சொல்றார், பிறகு இவங்க ரெண்டு பேரும் கேட்கிறாங்க, நான் அதான் ஒட்டகத்தோட பாதுகாப்போட ஒரு ஆள் நிக்கிறானே, அதா அவன் தான். அவர் சொல்ற, வல்லாஹி இந்த ரெண்டு பொடியமாக்கள் கேட்கிறாங்க, நான் நினைக்கல இவங்க ரெண்டு பேரும் சாகடிப்பாங்க. சும்மா கேட்கிறாங்க, இவங்க நினைக்கிறேன் சும்மா சொன்ன பொடியமாக்கள் ரெண்டு பேருக்கு. எப்பயுமே பெரியவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க மாநாடு நடத்து பரவாயில்ல அப்படி நினைப்பாங்க. சில வேலை மூத்தவர்களுடைய உதவி உங்களுக்கு வேணும். அவர் சொல்றார், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அங்க அபூ ஜஹல் நிக்கிறான். முஆத் முஅவ்விதுக்கு அபூ ஜஹலே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? அபூ ஜஹலே தெரியாது, அவர் கொல்ல ஆளே தெரியாது, உருவமே தெரியாது, சைஸே தெரியாது. சைஸ பாரு என்ன நடந்துச்சு. ரெண்டு பேரும் பாய்ந்தார்கள். பெஸ்ட். என்னுடைய தூதர், கல்வில் இறக்கம் இளைஞர்களுக்கு நிறையவே இருக்கு. என்னுடைய தூதர் பாதிக்கப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஏசினார்களா? உசுறு போகலாம், உசுறு போகலாம். பாய்ந்து வெட்டினார்கள். அவ்வளவு பலத்த பாதுகாப்புல அபூ ஜஹலை கொல்லலாமா? பாஞ்சு வெட்டினாங்க. கண்டை வெட்டி வீசப்பட்டது. பக்கத்துல பாஞ்சு அரைஞ்சான். ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கை தொங்கு போட்டு பின்னுங்க போட்டார். ஸ்டார்ட் அடி. அடுத்ததாக அபூ ஜஹல் சாகுறான். ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. ரசூலுல்லாஹ் டெட் பாடி கிட்ட வந்து கேட்டாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உம்முடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று இப்ப புரியுறியா? அபூ ஜஹல் என்கிறான். யார் கொண்டது? யார் கொண்டது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க பலம் என்ன தெரியுமா? ஒன்றை செய்வீர்கள், பெஸ்டா செய்வீர்கள். ஒன்றை செய்வீங்க, உங்களுக்கு தந்த உங்க மண்டல அதே தான் இருக்கும். பெஸ்டா செய்வீர்கள். ஏண்டா ஒரு வாப்பாக்கு செய்ய கஷ்டம். இங்கால புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பல, அனுப்பிட்டு கொடுத்துட்டு வரேன், வேலையில பாதி அங்கால அது பொண்டாட்டி எல்லாம் வரும். நீங்க பெஸ்டா செய்வீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதுதான் இளைஞர்கள் களத்தில் குதித்து அபூ ஜஹலை காலி பண்ணாங்க. அபூ ஜஹலை தெரியாம இருப்பீங்களா நீங்க எல்லாம்? அபூ ஜஹல் காலி பண்ணது யாரு? யாரு? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய பெரிய சஹாபியா. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? அது ஒரு பாக்கியம். யாரை தேர்ந்தெடுத்தான்? இந்த உம்மத்தின் சின்ன ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தான்.